திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, சிதம்பரத்தில் தரிசிக்க முக்தி, திருவண்ணாமலையில் நினைத்தாலே முக்தி. இப்படி பிறவி பலனை அளிக்கக்கூடிய ஆலயங்கள் நம்முடைய நாட்டில் எக்கச்சக்கமாக உள்ளது. உலக புகழ்பெற்ற காசியில் மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலையும் இறக்க முக்தி கிடைப்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த அற்புத ஆலயம்தான் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவில். இரண்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலுக்கு பல்வேறு அருளர்களால் இறைவனை போற்றி பாமாலை பாடப்பட்டிருக்கு. எல்லாம் வல்ல அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். பேரூர் முக்தி தலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இங்கே ஒரு திருவிளையாடல் செய்த ஒரு பெருமைக்குரிய தலம். இறைவன் எளிய உழவனாக உடத்தியாக வயலிலே சென்று வழிபாடு செய்த தலம். இந்த தலத்திலே தர்ப்பணம் செய்வது என்பது மிகச் சிறப்பு வாய்ந்தது. மேலை சிதம்பரம் என்னும் திவ்ய தேசமான திருப்பேரூர் அருள்மிகு மரகதாம்பிகா சமேத பட்டி பெருமானுடைய ஆஸ்தானம் இது. இந்த ஆஸ்தானம் இது முக்தி ஸ்தலம். பேரூரை பொறுத்தளவு இங்க வர்ற சனத்துக்கு நல்லதாத்தான் நடக்கும். எல்லாமே எல்லா முன்னோர்களுக்கு இங்க வழிபாடு நடக்கிறதுனால எல்லாருமே இங்க செஞ்சுட்டு போறாங்க. எனக்கு 60 ஆகுதுன்னு 60 வயசு இங்கதான் இருக்க. கொஞ்ச நாளா வியாபாரம் பார்த்துட்டு இருக்க. 18ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட கரிகால சோழன், ராஜராஜ சோழன், விஜயநகர பேரரசு இவரால் தோற்றுவிக்கப்பட்ட சுயம்பு மூர்த்தியான பட்டீஸ்வரருக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயம் அமைச்சிருந்தாங்க. மரகதம்பாள் சமேத பட்டீஸ்வரர் சுவாமி சொல்லி கோஷ்டீஸ்வரர் சுவாமின்னு பேரு. தமிழ்ல சொல்லிக்கும் போது பச்சநாயகி சமேத பட்டீஸ்வரர் சுவாமி சன்னிதானம்னு சொல்லிக்கிறோம். இப்போ இது சுயம்பு மூர்த்தியா உருவாக்கப்பட்ட இந்த தெய்வம், இதுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் உண்டு. 5 அதிசயங்கள் உண்டு. இரவா பனை, பிறவா புலி, கோ சாணத்துல புழு வைக்காது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஜீவராசிகளோட பிராணங்கள் வலது காது வழியா போகும். இந்த நதிக்கரையில கரைக்கக்கூடிய அஸ்தியோட கற்கள் எலும்புகள் எல்லாமே கற்களா மாறிடும். இப்படி 5 அதிசயங்கள். காஞ்சிமா நதின்னு இதுக்கு பேரு. இந்த கோவிலுக்கு இன்னொரு பேரு மேலை சிதம்பரம்னு பேரு. இப்படி எல்லா சிறப்புகளையும் கொண்ட ஒரு இடம். சமீபத்தில் தான் இந்த கோவிலுடைய குடமுழுக்கு மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த கோவில முக்தி தலம் சொல்ல காரணம் இங்க நடக்கக்கூடிய அதிசயங்கள் தான். பிறவா புலி, இரவா பனை, புழுக்காத சாணம் என்ற சொல்லாடல்கள் தான். இந்த ஊர்ல செத்தா மறுபறவை கிடையாதுங்க. இங்க எங்கேயோ இருந்து வரவையெல்லாம் புளியா மரம் இருக்குதுங்க. ஆற்றுல அந்த அஸ்தி விட்டா கல்லாயிருங்க. எலும்பா இருக்கிறதெல்லாம் தெரியாதுங்க. அந்த எலும்பெல்லாம் கல்லாயிரு என்னங்க. அப்படி இந்த ஊர் அருளாறு. இந்த ஊர்ல செத்தா மறுபறவையும் இல்லைங்க. இந்த இடம் முக்தி ஸ்தலமாகும். முக்தி ஸ்தலம் பக்தர்களுக்கு மறுஜென்மம் இல்லாத முக்தி ஸ்தலம். காசிக்கு அப்புறம் பேரூர் எல்லா இடத்தையும் சொல்றாங்க, அவனாசி அது எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல காஞ்சி மகாநதி என்று சொல்லக்கூடிய பெருநதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த நதியிலே அஸ்தி ஸ்தாபனம் என்று சொல்லுவார்கள். மற்ற இடத்துல அஸ்தி கரைக்கு இருந்த பேரு, இங்க மொத்தம் பேரூர் மொத்தம் இருந்து அஸ்தி ஸ்தாபனம். ஸ்தாபனம்னாக்கா குளிய தோண்டி அஸ்தியை போட்டா 90 நாள் அது கல்லாயிடும், கல்லா மாறிடும் அஸ்தி. அதனால பேரூர் பட்டி பெருமானுடைய திருவடியினாலும் கல்லாகப்பட்டு அவளுக்கு மறுஜென்மம் இல்லாத பேரு பெற்று இருக்கக்கூடிய தன்மை உள்ளது. மெதின் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னோர்கள் இறந்த முன்னோர்கள் தாயா தாப்பா மற்ற 21 தலைமுறைக்கும் உள்ள முன்னோர்களுக்கு புத்தி கிடைக்கும். இந்த நதியில எதுக்காக திதி கொடுக்குறாங்க அப்படின்னா, தன் வீட்டுக்கு எத்தனை மகள்கள் இருந்தாலும் பேரூரின் பெரிய மகள் போய் காவேரியில கலக்கினா தான் காவேரிக்கே ஒரு மதிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்க பெரியவங்க. அது மாதிரி பேரூர்ல உள்ள அத்தனை ஜனங்களும் மட்டும் இல்லை, பேரூரை சுற்றி உள்ளவங்கள்
நம்ம முதல்ல ஒன்றுபட்ட கோவை மாவட்டமாக இருந்த மாவட்டம் இன்னைக்கு 5 மாவட்டமாக பிரிஞ்சிருக்கு. அத்தனை ஜனங்களுமே இங்கே வந்து தான் திதி கொடுப்பாங்க. நம்ம முன்னோர்களுக்கு தபர்ப்பணம் கொடுக்கறதுல பேரூரில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அருணாச்சலேஸ்வரரை நினைச்சா முத்தி தரும்னு சொல்லுவா. இங்க நடக்கக்கூடிய ஆத்ம பூஜைகள் எல்லாமே நேரடியா சொர்க்கம் உண்டு பெரியவாளுக்குன்னு அர்த்தம். காஞ்சியில காசியில நடக்கக்கூடிய விஷயங்கள் இங்க காசிக்கு நிகரான ஒரு ஸ்தலம் இந்த பேரூர் பட்டீஸ்வர ஸ்தலம். இவைகள் தான் காலம் காலமாக இந்த ஆலயத்தை தேடி பல ஆயிரம் மக்களை வந்து வர வைக்கிறது. அப்படி வரக்கூடிய மக்கள் இந்த கோவிலிருந்து சில 100 மீட்டர்கள் இருக்கக்கூடிய நொய்யல் ஆற்றுப்படுகையில் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை மிக நம்பிக்கையாக பார்க்கிறார்கள். இறை முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள் அவர்களுக்கு நல்ல முறையிலே சென்று சேரும் என்கின்ற அடிப்படையிலே நம்பப்படுகின்றது. கொங்கு மண்டலத்திலேயும் கேரளா பகுதியிலேயும் இருந்து பெருந்திரளாக அன்பர்கள் எல்லா நாட்களிலேயும் வந்து இங்கே தர்ப்பணம் செய்வார்கள். குறிப்பாக ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம் அமாவாசை நாட்களிலேயும் ஆடிப்பெருக்கன்றும் இங்கே வந்து செய்வது ஒரு மரபு. என்ன என்றால் ஒரு நம்பிக்கை. அங்கே தர்ப்பணம் செய்கின்ற போது அந்த எலும்புகளை அங்கே போடுகின்ற போது அவையெல்லாம் கல்லாக மாறுகின்றன என்றும் அங்கே தர்ப்பணம் செய்யப்படக்கூடியவர்களுக்கு முக்தி நிலையிலே இறைவன் பேரின்பத்தை நல்கிறான் என்பதும் நீண்ட காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க இங்க வராங்க. ஏன் சோழ மன்னர்களே தங்களுடைய மூதாதையர்களுக்கு இங்க தர்ப்பணம் கொடுத்த வரலாறும் இருக்கு. இப்ப தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடங்கள் சரியா இல்ல. சோழன் படித்துறையும் வந்து சிதலமடைஞ்சிருக்கு. இது போன்ற கொட்டாய்கள் தான் தர்ப்பணம் கொடுப்பதற்கான ஒரு இடமாக இருக்கு. அதே சமயம் மழைக்காலங்கள்ல இங்க மக்கள் வந்து செல்வது பெரிய போராட்டமாகவும் இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார்கள். பேரூர் சுற்றி உள்ளவங்கள் நம்ம முதல்ல ஒன்றுபட்ட கோவை மாவட்டமாக இருந்த மாவட்டம் இன்னைக்கு 5 மாவட்டமாக பிரிஞ்சிருக்கு. அத்தனை ஜனங்களுமே இங்கே வந்து தான் திதி கொடுப்பாங்க. நம்ம முன்னோர்களுக்கு தபர்ப்பணம் கொடுக்கறதுல பேரூரில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த நதியும் இப்போ சில நேரங்களில் பால்பட்டு இருக்கு, மாசுபட்டு இருக்கு. இந்த நதியும் சுத்தப்படுத்தணும். இந்த தர்ப்பண மண்டபத்தையும் அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு என்னென்ன முயற்சிகளை இந்த பகுதி மக்கள் எடுக்கிறீங்களோ எடுத்து கொடுங்க. பொதுமக்களாக நீங்களும் எடுத்து கொடுங்க. தொலைக்காட்சி நேயர்களும் எடுத்து கொடுத்து அந்த ஏரத்துக்கு கொண்டு போக சொல்றோம். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்பவும் மழை பெஞ்சா முழங்கால் அளவுக்கு தண்ணி பாயும், சேராகும். சேர்ல வந்து அப்பவும் பக்தர்கள் வந்து விடாமுயற்சியாக நடந்து சிரமப்பட்டு வந்து பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அதுக்கு மாற்று ஏற்பாடாக இப்பொழுது தற்சமயம் இங்கே இருக்கிறோம். இங்கேயும் அப்படிதான் இருக்கு. தண்ணி மழை காலத்தில் தண்ணி வந்தால் தோப்புக்குள்ள வந்துடும். தோப்பு பூரா தண்ணி நிறைஞ்சு ரோட்ல உட்காந்து பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது மனசார கொடுத்துட்டு போறோம். அதே போல மனசார சுத்தமா அந்த இடத்த விட்டு போகணும். இப்படி வச்சுட்டு திதி கொடுத்துட்டு பிடிச்சிட்டு இருந்தோம்னா மனசும் கொஞ்சம் சஞ்சலப்படும். அந்த சஞ்சலம் இல்லாம இங்க இருந்து போகணும். இந்த குறையெல்லாம் சரி செய்ய பல வருஷமா போராடினாங்க. பல பேர்கிட்ட மனு கொடுத்தாங்க. ஆனா இப்ப வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. 15 கோடி ரூபாயில பிரம்மாண்டமான ஒரு தர்ப்பண மண்டபம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய முன்னோர்கள் மண்டபங்களை அமைத்து அதன் மூலமாக இங்கே தர்ப்பணம் செய்து வந்தார்கள். காலச்சூழலிலே மக்களுடைய எண்ணிக்கை பெருகிய காரணத்தினாலேயும் போதுமான இடவசதி கிடையாத காரணத்தினாலேயும் அவர்களுக்கு நல்ல வசதி செய்ய வேண்டும் என்று நம்முடைய 24ஆம் குருமகா சன்னிதானம் கைலை குருமணி சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவருடைய அன்பான வேண்டுகோளை பல அன்பர்களிடத்திலே தெரிவித்தார்கள். அதிலே நிறைவாக நம்முடைய பேரன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நல்லறம் அறக்கட்டளை அன்பரசன் ஐயா அவர்களும் அவருடைய சகோதரர் மேனாள் அமைச்சர் வேலுமணி அவர்களும் மற்ற இருக்கக்கூடிய நல்லறம் அறக்கட்டளையிலே அறங்காவலர்களை இணைத்து அறங்காவலர் பெருமக்களும் மிக அழகான முறையிலே 15 கோடி ரூபாய் செலவிலே இந்த மண்டபத்தை அமைத்திருக்கின்றார்கள். பல 100 ஆண்டு காலமா காத்திருந்த ஒரு விஷயம் இந்த தர்ப்பண மண்டபம். 18ஆம் நூற்றாண்டுல ஒரு கோவில் கட்டி கொடுத்தான். அதுக்கப்புறம் மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டடங்கிறது இந்த தர்ப்பண மண்டபம். ராமேஸ்வரத்தில் பாத்தீங்கன்னா படித்துறையில கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய படித்துறை தான் உண்டு. காசியில அந்த கங்கை கரை ஓரமா இருக்கக்கூடிய நதிக்கரையில் இருக்கக்கூடிய படித்துறைகள் தான் உண்டு. ஆனா முதல் முறையா இந்தியாவிலேயே மிக பிரம்மாண்டமா கடற்பட்ட ஒரு இடம் இந்த பேரூர் தர்ப்பண மண்டபம்.
இங்க வந்து திரு நல்லறம் அறக்கட்டளையினுடைய சார்பாக இங்க வந்து தமிழ்நாட்டிலே இல்லாத அளவுக்கு அற்புதமான ஒரு தர்ப்பண மண்டபங்களை கட்டி கொடுத்து பேறு பெற்றிருக்கிறார்கள். இவர்களுடைய பணி அற்புதமாக உள்ளது. இது வந்து மக்களுக்கு பெரிதும் பயன்படும். மக்களுக்கு சந்தோஷமான செய்திகளாக இங்கு நவீன முறை கழிப்பிடங்களும் காமன் பாத்ரூமும் பார்க்கிங் மற்ற தர்ப்பண மண்டபம் நவக்கிரக தூண் தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லை. நவக்கிரகங்களுக்கு 9 தூண் அமைத்து நவக்கிரகங்களை அது பிரதிஷ்டை செய்யப்பட்டு அற்புதமாக அமைத்துள்ளது. சிறப்பான வடிவமைப்போடு இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்த நல்லறம் அறக்கட்டளை எனும் அமைப்பு. நல்லறம் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அவ நினைச்சிருந்தா என்ன வேணாலும் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா ராஜராஜ சோழன் கரிகால சோழனுக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் இந்த பேரூர்ல இந்த நல்லறம் அறக்கட்டளை அவ கட்டி கொடுத்த இந்த தர்ப்பண மண்டபம் தான். இங்க நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாருமே அவ குடும்பத்துக்கு அத்தனை ஆசீர்வாதங்கள் உண்டுங்கிறத பேரூர் ஆற்றங்கரை பிராமண புரோகித சங்கம் சார்பா மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். 54 புரோகிதர்கள் ஒரே இடத்துல வந்து 54 புரோகிதர்களுக்கு தனித்தனி மண்டபம். இதில் அந்த வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து 2 புரோகிதர் உட்காந்து அதில் பண்ணுற சைஸில் இருக்கும் உங்களுக்கு. அப்போ 108 புரோகிதர்களை இங்கே உட்காந்து வந்து தர்ப்பணம் பண்ணலாம் உங்களுக்கு. அது வந்து மக்களுக்கு வந்து இந்த வெயிட்டிங் ஹால், அதாவது காத்திருப்போர் ஒரு ஹால் வந்து பெரிய ஹால் அது ஒன்று கட்டியிருக்கோம். இதுக்கு வந்து ஆஃபீஸ் ரூம்ஸு ப்ளஸ் வந்து குளியலறை வசதிகள் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து இங்கே காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு முறையான இடம் இருக்குது. இதில் வந்து ஒரு பழங்காலத்து கிணறு ஒன்று இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு முதல்ல வந்து தண்ணி வசதி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. நாங்கள் அந்த கிணறையும் புனரமைச்சு அது 24 மணி நேரம் தண்ணி அதில் கிடைக்கிற மாதிரி அந்த வசதியும் பண்ணியிருக்கோம். இந்த சோழன் படித்துறைங்கிறது வந்து ஒரு 30 அடி அகலத்தில் இந்த படித்துறை இருந்துச்சு. நாங்கள் இப்போ வந்து அதை வந்து அதை இன்னும் விரிவுபடுத்தி வந்து ஒரு 150 அடிக்கு மேலே நீளமான படித்துறையாகவும் பண்ணியிருக்கோம். அதுதான் இதோட சிறப்பம்சங்கள். அங்கே நவகிரகத்திற்கென்று தனியான ஒரு நிலைப்பாடுகள் 27 விண்மீன்களை அமைத்திருக்கின்றார்கள். அன்பர்கள் அங்கே வந்து கொஞ்சம் ஓய்வு எடுப்பதற்கு ஒரு நல்ல மண்டபம், ஆங்காங்கே நம்முடைய வேதியர் பெருமக்கள் அந்த மக்களுக்கு உண்டான சடங்குகளை செய்வதற்குண்டான மண்டபங்கள் போன்றவற்றையெல்லாம் அழகான முறையிலே அமைத்திருக்கின்றார்கள். கடந்த மாதம் 5ஆம் தேதி தான் இந்த தர்ப்பண மண்டபத்தோட குடமுழுக்கு நடந்து முடிஞ்சிச்சு. அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலருமான எஸ்பி வேலுமணி, நல்லறம் அறக்கட்டளையின் இயக்குனரும் தலைவருமான எஸ்பி அன்பரசன், சமூக ஆர்வலரான எஸ்பி செந்தில்குமார் மற்றும் பேரூர் ஆதீனம் ஜிஆர் சுவாமிகள், குமரகுரு சுவாமிகள் உள்ளிட்டோர் இணைந்து இந்த தர்ப்பண மண்டபத்தை இந்து சமய அறநிலை இணை இயக்குனர் ரமேஷ் மற்றும் பேரூர் திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் விமலா ஆகியோரிடம் வந்து ஒப்படைத்தனர். வெண்மை நிறத்துல ஜொலிக்கிற இந்த மண்டபத்துல பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றது. 60 பிராமணாளுக்கு அவரேஜ் 5, ஒரு குடும்பத்துக்கு 5 பேர்னு வச்சீங்கன்னா கூட எவ்வளவு பேர் ஆச்சு? இதை நம்பி வாழக்கூடியவங்களோட குடும்பங்கள் அவங்களோடது. கீரை வியாபாரத்துல இருந்து, பசு மாடுல இருந்து, ஹோட்டல்ல இருந்து, டீ கடையில இருந்து அவங்க குடும்பங்களை பாருங்க. ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. அவங்க கட்டி கொடுத்ததுனால ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு. இப்ப சௌரியமா எல்லாத்துக்கும் 1000 கணக்குனாலும் ஜனம் வந்து எல்லாரும் தர்ப்பணம் பண்ணிட்டு முன்னோர்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சுட்டு போறதுக்கு நல்ல வசதியா செஞ்சிருக்காங்க. செஞ்சவங்களுக்கு அதை கட்டி கொடுத்தவருக்கு ரொம்ப நன்றி. பயனுள்ளதா தான் இருக்குதுங்க. முதல்ல இந்த அளவுக்கு வசதி இல்லை,
இப்போ படித்துறையெல்லாம் கட்டி எல்லா வசதி தண்ணி எல்லாமே உள்ளே எல்லா சௌகரியம் பண்ணியிருக்காங்க. வர மக்களுக்கு நெகிழில் நின்று எல்லாமே பண்ணி எல்லா வசதியோடையும் கட்டி கொடுத்துருக்குறாங்க. நல்லற அறக்கட்டளை அந்த குடும்பத்தாருக்கு இதுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது குப்பை மேடாட்டம் இருந்ததுங்க. அவர் வந்து நல்ல முறையாக நல்லா இருக்கட்டு மக்கா அப்படின்னு சொல்லி பாத்ரூம்பு வசதி எல்லாமே நல்ல முறையாக 10 பேர் வந்தாலும் தங்குறாப்படி பண்ணி கொடுத்துருக்குறாருங்க. இந்த ஊரில் வந்து அவர் வந்து பாலம் கட்டி கொடுத்தாருங்க, எங்களுக்கெல்லாம் பட்டா கொடுத்தாருங்க. வீட்டுக்கு நல்லா இருக்கும், எங்கள் குடும்பமெல்லாம் நல்லா இருக்கும். 15 கோடியில கட்டப்பட்ட இந்த தர்ப்பண மண்டபத்தை பல்வேறு தடைகளை தாண்டி கட்டியிருப்பதாக நல்லறம் அறக்கட்டளையுடைய நிறுவனர் அன்பரசன் தெரிவிச்சிருக்காரு. சேர சோழர் பாண்டியர் காலத்திலேருந்து இங்கே தர்ப்பணம் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர்களும் அவங்களுடைய முன்னோர்களுக்கு இங்கே தர்ப்பணம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா சோழன் படித்துறைன்னு அதுக்கு பேரே இருக்குது, இந்த பேரூர் படித்துறைக்கு. அதே போல் ஆதிசங்கரர் வந்து இங்கே அவங்க தாயாருக்கு வந்து முக்தி அடையிறதுக்காக இங்கே தர்ப்பணம் கொடுத்ததாக ஒரு வரலாறு இதில் இங்கே இருக்குது. இந்த படித்துறை வந்து பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்துக்கு ஒட்டியே வர்றங்காட்டி மிகவும் சிறப்பம்சம் இந்த படித்துறை. இந்த படித்துறைக்கு வந்து தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் கேரள மக்கள், பக்கத்து மாநில மக்களும் வந்து இங்கே தர்ப்பணம் கொடுத்துட்ருக்காங்க. பொதுமக்கள் வந்து இந்த படித்துறையை வந்து எங்களை வந்து சீரமைச்சு கொடுக்க சொல்லி வந்து 2006 ஒரு 20 வருஷமாக பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. நாங்களும் வந்து ஒரு 2011 வந்து இதை கட்டுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்தோம். பட் வேறு சில சமூக அமைப்புகளும் இதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதுக்கு வந்து இதுக்கு முறையான அனுமதி எல்லாமே 2020 தான் எங்களுக்கு கிடச்சிது. 2020 கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கோரிக்கையை ஏற்று 2020 அனுமதி கிடைச்சி. பிற கொரோனா காலத்தில் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வேலை இதில் வந்து பணியை தொடங்க முடியவில்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த பணியை மிகவும் சிறப்பாக செய்து முடிச்சிருக்கோம். பொதுமக்கள் விருப்பப்படி செஞ்சு முடிச்சிருக்கோம். பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் எவ்வளவு கலைநயத்தோடு இருக்கிறதோ அதே போன்று இந்த தர்ப்பண மண்டபம் நல்ல கலைநயத்தோடு இருக்குன்னு சொல்லி பார்த்து கட்டியதா சொல்றாரு. பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் வந்து 1000 வருடத்துக்கு முன்னாடி கட்டின ஆலயம். நீங்கள் அந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா மிக மிக கலைநயத்தோடு ரொம்பவும் சிறப்பான ஒரு கட்டியிருப்பாங்க அந்த ஆலயம். அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் வர அந்த படித்துறையும் அதேமாதிரி ஒரு கலைநயத்தோடு மிகவும் அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் யோசனை வந்தது. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுடைய டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து அதில் நிறையா டிசைன்ஸில் நாங்கள் செக் பண்ணி இது ஃபைனலைஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து இது மிகவும், அதாவது கோயில் எப்படி கலைநயத்தோடு இருக்கிறதோ அதேமாதிரி இதுவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிறப்பாக இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த தர்ப்பண மண்டபத்தினால புரோகிதர், தொழிலாளர், வியாபாரி என பலாயிரக்கணக்கானவருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி இருக்குன்னு அவர் சொல்றாரு. வசதி இல்லாதவங்க வந்து அவங்ககிட்ட ஒரு 300 ரூபா இருந்தாலும் இங்கே வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இங்கே வருவாங்க. நீங்கள் வந்து காசி ராமேஸ்வரம் போனோம்னா, காசி போகணும்னா வந்து பலாயிரக்கணக்கான பணம் வேணும். அதேமாதிரி ராமேஸ்வரம் போகிறதா இருந்தாலும் அவங்க ஒரு வண்டி எடுக்கணும், அதுக்கு ரொம்ப செலவாக எப்படி இருந்தாலும் அது. ஆனால் இங்கே வந்து காசி ராமேஸ்வரத்தில் வந்து எவ்வளோ வருஷமாக தர்ப்பணம் கொடுத்துருந்தாங்களோ அதே ரொம்ப வருடமாக இங்கேயும் தர்ப்பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க பேரூர்லேயும். ஸோ இந்த ஸ்தலத்தையே வந்து காசி ராமேஸ்வரத்தை விட சிறப்பாக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லை, இங்கே வசதிப்படுத்திட்டு எல்லாருமே இங்கே தர்ப்பணம் பண்ணுறாங்க. உங்களுக்கு சிறப்பான இடம் உங்களுக்கு, அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு இப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாம மக்கள் பயன்பெறும் வகையில் நல்லறம் அறக்கட்டளை சார்பாக பல்வேறு விஷயங்களை செய்து வருவதாகவும் தெரிவிச்சிருக்காரு. நல்லறம் அறக்கட்டளை ஆரம்பித்ததுலேருந்தே வந்து நாங்கள் வந்து கல்விப்பணிகள், நீங்கள் வந்து இலவச பயிற்சி வகுப்பு தான் உங்களுக்கு, ஐஏஎஸ் கோச்சிங், அது மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 1லேருந்து குரூப் 5 வரைக்கும் எல்லா கோச்சிங்ஸ் வந்து இலவசமாக தான், யாருக்கிட்டையும் ஒரு ரூபாயும் கூட கட்டணம் வாங்குறதில்ல, இலவசமாக தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் போக இல்லாமல் வந்து இங்கே வந்து கோரிக்கை வைப்பாங்க நிறையா பெற்றோர்கள். அவங்களால வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லி போட்டு வருவாங்க வேறு பக்கம் படிக்கிறவங்க. அவங்களுக்கும் நாங்கள் வந்து இது இலவசமாக வந்து நிறைய பேர்த்துக்கு ஃபீஸ் கட்டியும் படிக்க வைக்கிறோம். மரம் நடுதல் அது எங்களுடைய முக்கியமானது. மருத்துவ பணியும் செஞ்சுட்டே இருக்கோம். அதாவது ஹார்ட் ஆப்ரேஷன் வருவாங்க, கிட்னி ஆப்ரேஷன், அந்த மாதிரி உதவி கேட்டு நிறைய பேர் வந்தவங்களுக்கும் நாங்கள் உதவி பண்ணியிருக்கோம்.
விபத்தில் வந்து இந்த காலில் வந்து அவங்களுக்கெல்லாம் செயற்கை காலும் வச்சு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பணிகள் செஞ்சோம். கொரோனா காலத்தில் வந்து நாங்கள் நிறைய பணிகள் செஞ்சோம் அவங்களுக்கு. இன்னும் வருங்காலத்தில் வந்து இன்னும் இதை விட சிறப்பாக என்ன பணி செய்ய முடியுங்கிறத பொதுமக்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பணிகள் செய்வோம். இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த தர்ப்பண மண்டபம் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. தினசரி அங்கே வர்றவங்களே வந்து ஒரு 1000 பேர், எப்படி இருந்தாலும் 500 to 1000 பேர் தினசரி வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு வரக்கூடிய இடம். நீங்கள் ஆடி அமாவாசை, ஆடிப்பெருக்கு, அந்த மகாலி அமாவாசை இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10,000 பேர்த்துக்கு மேலே வரக்கூடிய இடம். அப்போ ஒரு 10,000 பேர் வந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அனைத்து வியாபார கடைகளும், பலதரப்பட்ட கடைகள் இருக்கும், எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு வியாபாரம் பெருகும், அவங்களுடைய வாழ்வாதாரமும் இதில் வந்து அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். தர்ப்பணம் கொடுக்க வர பொதுமக்கள் முதல் கொண்டு அனைவருமே நிம்மதியோடு மனநிறைவோடு இங்கிருந்து சேர்ப்பாங்க. இந்த தர்ப்பண மண்டபம் பேரூருக்கு உண்மையாலேயே ஒரு அடையாளமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த மண்டபம் இருக்குதுன்னே நம்ம சொல்லலாம்.